இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இவி எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வண்டிங்க. இது ஒரு 2024 மாடல்ன்றனால டாட்டாவோட இந்த புது ஸ்டேரிங்கோட வந்துருதுங்க. நெக்ஸானில் மட்டும் இல்லாமல் டாட்டாவில் எல்லா வண்டியிலையுமே 23க்கு அப்புறம் இந்த ஸ்டேரிங் தான் வருதுங்க, ஒரே கோடு ஸ்டேரிங்கில். அப்புறம் இந்த வண்டியில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பேடல் ஷிஃப்டோட வந்துருதுங்க, மைனஸ் அண்ட் ப்ளஸ். அதுக்கப்புறம் யூஸ்வலாக பார்க்குற மாதிரி வைப்பர் அண்ட் இண்டிகேட்டர் கண்ட்ரோல் பின்னாடி இருக்குதுங்க. இங்கே ஸ்டேரிங்கில் யூஸ்வலாக வர கண்ட்ரோல்ஸுமே வந்துருதுங்க. அப்புறம் டோரில் யூஸ்வலாக நம்ம பார்க்குற கண்ட்ரோல்ஸ் தாங்க. இந்த ஓரத்தில் சைட் மிரர் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் வச்சிருக்காங்க. இங்கே ஏசி வெண்ட்டை சுற்றி பாருங்க. இந்த மெட்டீரியல் லைட்டாக பார்க்கறதுக்கு ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரி இருக்குதுங்க. அது கார்பன் ஃபைபர் இல்லை, ஆனால் அது பார்க்கறக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் இங்கே சென்ட்ரல் கன்சோலில் பாருங்க, நல்லா ஒரு பெரிய ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் ஏசி வெண்ட்டு, கீழே வந்து இங்கேயும் ஒரு ஸ்க்ரீன். இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாதுங்க, இது வந்து எல்லாம் லைட்ஸ் எல்லாம் காட்டுது. இங்கே ஏசியோட அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இங்கே டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆன் ஆஃப் சுவிட்சு. இங்கே பாருங்கள் ஒரு குட்டி ஸ்பேஸ் வித் ஒரு 3 சார்ஜிங் போர்ட்டோட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக மேனுவல் வண்டிங்களில் இல்லாத மாதிரி கீர் நாப் நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங், ரிவர்ஸ் அண்ட் நியூட்ரன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஹேண்ட் பிரேக்குங்க, எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக். அப்புறம் இங்கே வந்து சிட்டி டிரைவ், எக்கோ டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் டிரைவ்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா 3 ஹோல்ஸ் வந்து பாட்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியல, இந்த 1 லிட்டர் கேனெல்லாம் இதில் கரெக்டாக வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. இங்கே வேணால் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன சின்ன சாவி, லேஸ் பேக்கெட்லாம் சாப்பிட்டு உள்ள போட்டு வச்சுக்கலாங்க, அந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சீட்லாம் பாருங்கள், வண்டி முன்னாடி இருந்து பின்னாடி திரும்பி பார்த்தாலே ஒரு மாதிரி கருப்பாக ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அப்படியே இந்த க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பொறுமையாக அழகாக ஓப்பன் ஆகுதுங்க. இங்கே மேலே பார்த்தா பேசஞ்சர் ஏர் பேக் ஆன் ஆஃப்னு கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓவராலாக பார்த்தா ஒரு 15 to 20 lakhஸில் ஒரு நல்ல எலக்ட்ரிக் வண்டிங்க. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கூடவே இந்த ஸ்டேரிங் என்னதான் நல்லா இருந்தாலுமே அந்த ஹாரனை ப்ரெஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்க, அது வந்து ஃபீல் ஆகாத மாதிரி இருக்குது. இந்த கார்னரில் 2 சைட் கார்னரில் எங்கே அமுத்தினாலும் ஹாரன் அமுத்துது, அது அவ்வளோக்கா நல்லா இல்லைங்க.